நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்குள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு, துலாம் ராசி காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். துலாம் ராசியில் எந்த கிரகம் உச்சம் வருதுன்னா, நம்முடைய நீதியரசர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் பெறுகிறார். அதனால தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீதி, நேர்மை, உண்மை அந்த இடத்துல நாணயம் அப்படின்னு வச்சு செயல்படுவதாக இருந்தால் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க, அது நம்ம துலாம் ராசின்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நேர்மையானவங்க, உண்மையானவங்க, பாசமானவங்க, அக்கறையானவங்க. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்கூடாது. இப்படி ஒரு 80% துலாம் ராசிக்காரங்க உண்மையிலே இருக்கீங்க. ஆனால் ஒரு 20% துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய சுயநலத்துக்காக என்னன்னாலும் செய்வேன், தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் விட்டுட்டு தனக்கு தேவையான விஷயத்தை நோக்கி போயிடுவேன் அப்படிங்கிற துலாம் ராசி ஆண்களும் இருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய குடும்பத்தை, தான் பெற்றெடுத்த தன்னுடைய தகப்பனார் எல்லாரையும் மறந்துட்டு நான் என்ன சிந்திக்கணும் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற 20% துலாம் ராசி பெண்களும் இருக்காங்க. ஆனால் நம்ம மெயினாக யாரை அதிகமாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்கள மட்டும்தான் நம்ம ஸ்கோர் பண்ணணும். 20% உள்ளவங்களை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. புரியுது உங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு கர்மா அவன் கொடுப்பான், யார்? ராசியில் உள்ள சனி பகவான் கொடுப்பான். ஆனால் இந்த 80% உள்ள நேர்மையான, உண்மையான, அதாவது மற்றவங்க ஒரு % கூட கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காண்டி தன்னை தியாகியாக அதாவது தன்னைத்தானே உருக்கி தியாகியாக வாழக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றம் எப்போ வருங்கன்னு நம்ம சொல்லணும்ல. ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, உண்மைக்கு எங்கேயுமே மதிப்பு கிடையாதுங்க, போலிக்கு தாங்க இங்கே நிறைய மதிப்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சில துலாம் ராசி என்பவர்களுக்கு பொருந்தும். கரெக்டாக ப்ரொஃபைட்டாக வேலை வைப்பீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. டம்மி பீஸை ஒன்று வேலை பார்க்காம ஜால்ரா அடிப்பான், அவனுக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக வரும். ஏன்டா இங்கே நான் உண்மையாக இருக்கேன், ஏன்டா இப்படி இருக்கீங்க, போங்கடா, நான் இப்படி தான் நானாக இருப்பேன், என்ன சொன்னால் மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையில் வாழக்கூடியவங்க தான் நம்முடைய துலாம் ராசி என்பர்கள். ஸோ இப்படிப்பட்ட நம்முடைய துலாம் ராசி என்பர்களுக்கு
குரு பகவான் என்ன கொடுக்க போகிறார்? 10ல் குரு வருகிறார். ஏற்கனவே ஜோதிட பழமொழியில் ஒன்று இருக்குங்காங்க, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோங்காங்க. பதவி பறிபோங்காங்களே, உண்மையிலே நடக்குமா? உண்மையா அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். ஒரு பழமொழியிலையும் விதிவிலக்கு உண்டு. ஓகேவா? 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்தார்னா, அதாவது உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகம் கவனம் செலுத்துங்கிறத இண்டிஷன் பண்ணுறார். யாரையும் நம்பி அவங்கள்ட்ட ஒப்படைக்காத அப்படிங்கிறத இண்டிஷன் பண்ணுறார். அவ்வளோதான். செகண்ட் பதவியை எடுக்க மாட்டார், பதவியை தடுத்துட மாட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ரூம் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, இதுக்கான காரணம் என்ன? கரண்ட் இருக்குது, லைட் போட்டிருக்கோம், ரூம் வெளிச்சமாக இருக்குது, நான் கொஞ்சம் பிரைட்டாக தெரிவேன், அவ்வளோதான். கரண்ட்டு போயிடுச்சு, பீஸ் பண்ணிட்டாங்க, இல்லை சப்பலை வரல, லைட்டு போடலன்னா எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்குமா இருக்காதா? ஸோ அதே மாதிரி தாங்க 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்த பிறகு தான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 2ஆம் இடங்கிறது என்னது? தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பணம் எப்படி வரும்? பணம் எப்படி வரும்? வேலை பார்த்தா தானே வரும், தொழில் செஞ்சால் தானே வரும். அப்போ அது ஏற்கனவே அவர் பீஸ் பிடிக்கிட்டா இருந்துச்சுக்கோங்க, வராதுல்ல. அப்போ வருங்கிறத அவரே என்ன பண்ணுறாரு? 10ஆம் இடத்துல உட்காடுறேன், நீ பதட்டப்படாத, பயப்படாத, கஷ்டப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்னுடைய பார்வையின் மூலமாக உனக்கு அவ்வளோ விதமான ஒரு அற்புதங்களை தரப்போகிறேன் அப்படிங்கிற குரு ஒரு நாசுக்க இன்ட்யூஷன் பண்ணுறார். ஓகேவா? அப்போ இப்போ வரையும் துலாம் ராசி என்பர்கள் கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, ஐயா காசு போன இடம் தெரியல, அந்த பாடலுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கை இருந்தது உண்மை என்றால், இனிமே காசு துட்டு பணம் மணி, காசு துட்டு பணம் மணின்னு அந்த பாடலுக்கு ஏற்ற இனிமையும் உங்களுக்கு இருக்க போகிறது உண்மை. இது நான் சுக்கா சொல்கிறது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்க. ஏன்னா நீங்கள் கற்பூரம் மாதிரியே அப்படி கேட்ச் பண்ணியிருப்பீங்க. காசு இல்லைங்கிற நிலைமை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை கொடுப்பார். அதுவும் நம்மளுடைய துலாம் ராசி குடும்பங்கள், பல குடும்பத்தில் துலாம் ராசி என்பர்கள் இருக்கிற வீட்டிலே ஒரு என்ன சொன்னால் நிம்மதியான இருப்பில் இல்லை. நீங்கள் மரியாதை இல்லை, எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க. தன்னுடைய கணவருக்காக தியாகம் செய்யக்கூடிய மனைவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? தன்னுடைய மனைவிக்காக எவ்வளவோ தியாகம் செய்யக்கூடிய துலாம் ராசி கணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆனால் எதையும் புரிந்து கொள்ளாமல் உங்கள் மேலே வீண்படி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அப்படியே சக்கையை புரிஞ்சிருக்கமாக உங்களை புரிஞ்சு எடுத்துட்டாங்க. ஆனால் அப்பயும் நீங்கள் உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க, உண்மையாக காதலிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. நம்ம விட்டுட்டா எங்கே போக போகிறாங்க, நம்ம விட்டுட்டோம்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நீங்கள் அவங்க என்ன செஞ்சாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறீங்கள. ஒரே வீட்டுக்குள்ளே பல பிரச்சனையோட சகித்து கொண்டு வாழ்கிறீங்கள. இனிமேல் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை சூப்பராக போகுது. உங்களுடைய மனைவி உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிற போகிறாங்க. பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, குடும்பம் அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பெலாம் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு எடுக்க போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராடுறீங்க, அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. எல்லாமே ஒரு விஷயமாக இருக்குங்க. காசு இருக்கும், பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், அதேபோல் நகை நட்டு இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும். ஆனால் நிம்மதி மட்டும் இல்லைங்க, சந்தோஷமே இல்லைங்க. எப்படி இந்த சந்தோஷத்தை வர வைக்க? எங்கேயா காசு கொடுத்து கூட வாங்கலான்னா, கடையில் காசு கொடுத்து கூட வாங்கினா கூட வாங்கிடுவேன், அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. வண்டி வாகனம் வாங்க யோகம் இருக்குது. உங்களுடைய அம்மா உறவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகரித்து ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அம்மா வழி உறவுகள் மூலமாக ஒரு பெரிய அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதே போல் துலாம் ராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறீங்களோ, வேலை இழந்தீர்களோ, ஆரோக்கியத்தில் ஒரு அழுத்தத்தை சந்திச்சிங்களோ, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தில் பிரச்சனைனா ஃபஸ்ட்டு டச் பண்ணக்கூடியது மனதை தான். மனசை டச் பண்ணிட்டு தான் நம்ம ஹெல்த்தை கை வைக்கும். தெரியுங்களா உங்களுக்கு?
அப்போ மனசில் இருக்க வலியும் வேதனை 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 உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் நடந்து உங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை வந்திருக்கும். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுடைய இன்னல்கள், அதாவது இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கவலைகள் அனைத்தும் கடந்து வெற்றிகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், நிலையான தன்மையில் குடும்ப உறவுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் எல்லாமே நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கப் போகிறார். கோச்சார கிரகங்கள் ரீதியாக 20-30% மாற்றத்தை கொடுப்பார் என்பது உண்மை. சரி, இவ்வளோ மாற்றத்தை கொடுக்காரு, ஓகே, சந்தோஷம், ஓகேவா, சந்தோஷம்தான். இந்த 20% துலாம் ராசிக்கு லைட்டாக டச் பண்ணிடுமா? குரு பார்வை விலகுது. இவ்வளோ நாட்களாக 20% துலாம் ராசிக்காரங்க யார் பார்க்க போகிறா, இவன் பார்க்க போகிறான், என்ன செய்ய போகிறாங்க, நம்ம தான் போலியாக நடித்து வச்சுருக்கோமே, நம்மளை பற்றி தெரியவா போகுது, நம்ம என்னென்னாலும் செய்யலாங்கிற நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டு வந்து தன்னுடைய அதிகாரத்தாலையும் ஆணவத்தாலையும் பணப்பொருள் போன்ற செயல்பாடு மூலமாக பிறரை அடக்கி ஆள நினைத்த அந்த 20% துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுடைய தவறை புரிய வைக்க முடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கான ஒரு எடுத்துக்காட்டுகளை குரு பகவான் கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துவதற்கான வாய்ப்பை அதிகமாக எடுத்துக்கிடுவார். ஸோ முடிஞ்ச அளவு மாறிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை குரு பகவான் கொடுப்பார். மீதி 80% துலாம் ராசிக்காரங்க ஏற்றத்தை மட்டுமே சந்திப்பீர்கள். அதுவும் பொருளாதார ரீதியான ஏற்றம் அதிகமாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது கால பைரவர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20-30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படின்னு நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.